அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த 2024ஆம் வருடம் தமிழ் புத்தாண்டு, அதாவது குரோதி வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெற இருக்காங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த குரோதி வருடம் தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புத பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும், அதே போல் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் மீனத்திலும், சனி பகவான் அதாவது கும்பத்திலும், கன்னியில் கேது பகவானும், மேஷத்தில் குரு பகவானும் இருக்கிறார். இந்த மே 1ஆம் தேதி இந்த மேஷத்திலிருந்து குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த ராசிக்கு 6ஆம் இடமான நோய் மற்றும் சத்ருஸ்தானத்தில் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுது. ஸோ உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 10 மற்றும் 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை அப்படின்னு இருக்குங்க. ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னா இந்த 6இல் குரு ஊரெல்லாம் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சி எல்லா விதத்துலையும் பகையாக இருந்தாலும் சுப கிரகங்கள் 6ஆம் இடத்திற்கு வந்தால் அசுப பலன்கள் குறையும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த குரு பயிற்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தனுசு ராசி என்பவர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள், தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பட்டதுன்னா அதை எல்லா விதத்துலேயும் செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள், யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்க மாட்டார். ஸோ தனக்கு எந்த விஷயம் கரெக்டுன்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வாருங்க. அதே போல் பிடிவாத குணத்தை கூடவே வச்சுட்டு இருப்பாருங்க. பிடிவாத குணம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ தான் ஒரு விஷயத்தை கரெக்டு அப்படின்னு முடிவு பண்ணார்னா அதில் எந்த ஒரு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்கள், அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துலையும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராசிக்காரருக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 சனியோட தாக்கத்தில் இருந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள். அப்போது அந்த நேரத்தில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் எல்லா விதத்துலையும் தடைகளாகவே கொடுத்துட்டு இருந்தது. அதே போல் வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நம்ம அடுத்தவங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சு துரோகம் பண்ணல, ஆனால் நமக்கு எல்லா விதத்துலையும் எல்லாருமே கெடுதல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேருந்து தான் இந்த எதிரிகள் அப்படிங்கிறது வராங்களோ தெரியல. நம்ம யாரையுமே எதிரியாக நினைக்கிறதில்ல, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை எதிரியாக தான் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் போக இப்போது மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், நண்பர்களால் சில ஏமாற்றங்கள், உறவினர்களால் சில துரோகங்கள், எல்லா விஷயத்தையும் கடந்து இன்றைக்கி தேவையில்லாத கடன் பட்டு அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணி, ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி எல்லாருமே கெடுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிராக இருக்குது. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டாவது நமக்கு நல்லபடியாக இருக்குமோ அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுதுங்க. இந்த குருவுடைய பார்வை இந்த 2ஆம் இடம் குடும்பம் தனஸ்தானத்தில் படுறதுனால எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. அதே போல் இந்த தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதாவது குருவின் பொன்னான பார்வை தொழில் ஸ்தானத்தில் படும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியாக எல்லா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் கிடைக்கும். பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் அதாவது அயல்நாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறதும், தொழிலை படிப்படியாக முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துல படும்பொழுது வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த வேலைக்கு உண்டான சில அடிஷ்னலாக நமக்கு சில, அதாவது ஒரு இப்போ நம்ம எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்கோம், நல்லா செய்கிறேன்னு சொன்னால் மட்டும் பத்தாதுங்க. ஸோ அதற்குண்டான பதவி உயர்வு அப்படிங்கிறது கொடுக்கணும், அதற்குண்டான சம்பள உயர்வு அப்படிங்கிறது நமக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலையில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நானும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நல்லா வேலை செய்கிறேன்னு மட்டும் தட்டி கொடுக்குறாங்களே தவிர அதற்கு தேவையான ஊக்கங்கள் அப்படிங்கிறது, ஊக்கத்தொகையோ இல்லை ஒரு பதவி உயர்வோ கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. பதவி உயர்வு அப்படிங்கிறது கொடுக்க போகுது. அதே போல் சேலரி இன்க்ரிமெண்ட் 2ஆம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வை படுறதுனால
கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், அதாவது பணம் எதிர்பாராத விதத்தில் திடீர் வரவுகள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள், வெளிநாட்டுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குமா, ஃபாரின் போகிறதுக்கான யோகம் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோகங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள், எங்களுக்கு கல்யாண பாக்கியம் இருக்குங்களா, ரொம்ப நாளாக இந்த திருமணம் அப்படிங்கிறது கை கூடவே மாட்டேங்குதுங்க, நானும் எல்லா விஷயத்தையுமே என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ, ஒரு வேளைங்க ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான சில நிவர்த்திகள் அப்படிங்கிறது பண்ணியாச்சுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருமணம் நடக்கும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து திருமணம் நடக்கும்னு சொன்ன எல்லா கோயில் குளங்களுக்கும் போயிட்டு வந்துட்டேங்க. ஒருவேளை நமக்கு ஜாதகம் ஏதாவது சரியில்லையா, எனக்கு தோஷ ஜாதகமாக இருக்குது, வரக்கூடியது சுத்த ஜாதகமாக வருது, இல்லை எனக்கு சுத்த ஜாதகமாக இருக்குது ஆனால் வரக்கூடியது ராகுக்கு எது தோஷம் இருக்கிறது, செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகமாகவே வந்துட்டுருக்கு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினால சில தடைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த குரோதி வருடம் நல்ல ஒரு மாதமாக நல்ல ஒரு ஆண்டுகாக இருக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். அதே போல் இந்த குழந்தை பாக்கியம், ரொம்ப நாளாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் அப்படிங்கிறது ஏற்படுத்த போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நபர்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அவங்களால தான் உங்களுக்கு எல்லா விதமான பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. உங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள பற்றி பேசுகிறது இவங்கள பற்றி பேசுகிறதுன்னு சொல்லி புதுசாக ஒரு நபர்களை பற்றி பேசி அவங்களாலேயே உங்களுக்கு எல்லா விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஏன்னா தேவையில்லாத யாராவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தலையிடும் போது அது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை அப்படிங்கிறது பெரிய குழப்பத்தை கொண்டு வந்துடும். 3ஆம் நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் அதுவே உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணுங்க. அடுத்தபடியாக இந்த வீடு கட்டணுங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிற முயற்சி, வண்டி வாகனம் வாங்கணும்னு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யோகம் இருக்குமா, இல்லை இந்த வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இந்த தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடம் எனக்கு ஒரு நல்ல யோக பலனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணங்க. நின்று போன வீட்டு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க, வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம், ஒரு புதிய சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் விரயம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இந்த விரயங்களை போக்க சில சுப விரயங்கள் அப்படிங்கிறது செய்யணும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல படும் பொழுதுங்க தேவையில்லாத சில விரயங்கள் அப்படிங்கிறது, எதிர்பாராத சில மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் செலவு, திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்க, இல்லைனா உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போகிறது, வீட்டில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரத்துக்கான சூழ்நிலைகள் இந்த வரக்கூடிய குரோதி வருடமானது உங்களுக்கு கொடுக்க போதுங்க. ஸோ அந்த விரயங்கள், அதாவது முன்கூட்டியே சில விஷயங்கள் தயாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் அதுக்கு உண்டான பிளான் அப்படிங்கிறது பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ இந்த மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான திடீர் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடு கிரகப்பிரவேசம் இந்த வருஷமே செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. பணம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைன்னா ரொம்ப நாளாக நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இந்த பணம் எனக்கு வந்ததுன்னா நான் என்னோடய கடனை கட்டி முடிச்சிருவேன், இந்த பணம் வந்ததுன்னா என்னோடய வீடு வேலையை செஞ்சு முடிச்சிருவேன், இந்த பணம் வந்ததுன்னா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தேவையை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வரைக்கும் டிலே ஆகிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டே கரெக்டான நேரத்தில் வராமல் இருந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். ஏன்னா இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக வரக்கூடிய பண வரவுகள் அப்படிங்கிறது தடைப்பட்டு இருந்தது இல்லைங்களா, அது போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு சேருங்க. இதனால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கான யோகம் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க.
ஸோ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நடக்கும். கல்வி வந்து முடிச்சாச்சிங்க, அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஸோ ஃபாரின் போகிறதுக்கான யோகம் இருக்கா, இல்லை வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணங்க. உங்களுடைய உயர்கல்வி சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு யோகமும், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வரக்கூடிய குரோதி வருடம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல ஒரு அற்புத பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பலன்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த கோச்சார பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றி, அதாவது குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமண யோகம் இருக்குங்களா, இல்லை வேலையில் முன்னேற்றம் இருக்கா, தொழில் சார்ந்த சில அனுகூலங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.